அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நண்பர்களே, நம்ம இன்னைக்கு எங்க வந்துருக்கோம்னு கேட்டீங்கன்னா, தென்காசி மாவட்டம் ராயகிரியிலிருந்து சங்கரன்கோவில் போற வழியில பார்த்தீங்கன்னா, நாதகிரி முருகன் திருக்கோவில். இது ஒரு நல்ல இயற்கை வனப்போடு இருக்கிற அழகோட இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. நம்ம இப்ப மலை மேல தான் இருக்கிறோம். நம்ம இந்த மலை மேல இருக்கிற ஒவ்வொரு கோயிலா பார்க்கலாம். நண்பர்களே, இப்ப நம்ம கும்பிடுறது இங்க இருக்கிற பிள்ளையார் கோவில். இந்த பிள்ளையார் கோவில் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு விசேஷமான ஒரு திருக்கோயில் சொல்லலாம். இந்த விநாயகரை தரிசிச்சுட்டு அது அப்படியே இந்த சைடு நின்று பார்த்தோம்னா அதுல ஒரு கொஞ்சம் பாறைகள் மாதிரி இருக்குது. இந்த பாறைகள் நின்று பார்த்தோம் அப்படின்னா அங்க இருக்கிற சங்கரன் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தாண்டி உள்ள போனோம், உள்ள போய் நின்று பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில நிகழ்ச்சிகள்லாம் இந்த இடத்துல இருக்கும். நம்மளே இந்த சுத்தி இருக்கிற அழகை பாருங்க. இந்த அழகை பார்த்தோம்னா நம்ம மனசுல இருக்கிற கவலைகள் எல்லாமே வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியை தாண்டி ஒரு நேச்சரோட ஒரு இணைஞ்சு அதை அனுபவத்தை பெறுற மாதிரி ஒரு நிலை இருக்குது. ஸோ இது முருகன் கோயில் அப்படிங்கிறத தாண்டி இயற்கையோட வனப்பு அப்படி சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ரம்மியமா இருக்குது நண்பர்களே. இந்த அழகை பாருங்க. பிள்ளையார் கோயில கும்பிட்டுட்டு அப்படியே இந்த இதுல இறங்கி வந்தோம் அப்படின்னா அனுமர் இருக்காரு. அனுமன் உட்கார்ந்து தவம் பண்ற மாதிரி ஒரு செட்டப்போடு இருக்குது. இந்த செட்டப்பை பார்த்தீங்கன்னா அந்த சிலையை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு அமைதி நிலை வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு நிலையில தான் அந்த சிலையை வடிவமைச்சிருக்காங்க. ஒரு தவம் பண்ற ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி தான் அந்த சிலை இருக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ அருமையா ஒரு பிரம்மச்சரியத்தோட நின்று தவ நிலையில ஒழுகி இருக்கிற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு வடிவமைப்பு. இதுல பாதம் வச்சது, ராமர் பாதம் வச்சது, அதுக்கு பக்கத்துல அனுமர் இருக்கிறதா சொல்லுவாங்க. ஸோ இதுல காசெல்லாம் போடுவாங்க இவரை தரிசிச்சுட்டு. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா அகத்திய மாமுனி, நம்ம மருத்துவத்துக்கெல்லாம் மிகப்பெரிய குருநாதர் அப்படி சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு குருநாதர் வச்சிருக்கிறாங்க. அந்த தரிசனத்தை நம்ம பார்க்குறோம் நண்பர்களே. இது இப்போ முதல்ல இருந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன கல்லாக தான் இருந்தது. ஸோ அதுலேருந்து இப்போ புதுப்பிச்சு புனர்விச்சு ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இது மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதாகவும் இருக்குது. பாருங்க நண்பர்களே, இயற்கை வனப்போட இருக்கிற இப்போ நம்ம முருகன் கோயிலுக்கு போக போகிறோம். இந்த முருகன் கோயில் பார்த்தீங்கன்னா வருஷம் வர்ற கந்தசஷ்டி திருவிழாவில், தீபாவளிக்கு அடுத்து மறுநாள் ஆரம்பிக்க கந்தசஷ்டி திருவிழாவில் கிட்டத்தட்ட ஒரு 6 நாள் விரதம் இருக்கிறவங்க இங்கே தான் இருப்பாங்க. நான் இங்கே ஒரு தடவை ஒரு வருஷம் 6 நாள் ஃபுல்லாக இருந்திருக்கிறேன் இங்கே. அதை தாண்டி சூரசம்காரத்தன்னைக்கு இந்த கோயிலை சுற்றி வந்து சூரசம்காரமும் நடைபெறும். சுற்றி இருக்கிற மக்களுக்கு பெரும் முருகனோட கோயில்களோட அந்த நிலையை அவங்களுக்காக அவங்களோட திருப்திப்படுத்துறதுக்காக உண்டாக்குன மிகப்பெரிய ஒரு பிரபஞ்சத்தோட படைப்புன்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப கம்மியாக இருந்தாலும் மிக அற்புதமாக வடிவமைக்கப்பட்டிருக்கும். நீங்கள் ஒரு தடவை அந்த கோயிலுக்கு வாங்க, உங்களுக்கு அந்த விஷயம் உங்களுக்கே புரியும். இது பார்த்தீங்கன்னா முருகன் கோயிலுக்கு வர்ற வழியில் இருக்கிற விநாயகர் கோவில். இந்த விநாயகரை சுற்றி விநாயகரை தரிசிச்சுட்டு அதுக்கடுத்து நம்ம கோயிலுக்கு உள்ளே போகலாம். விநாயகரை தரிசிச்சுட்டு அவரை சுற்றி அப்படியே போனோம்னா கோயிலுக்கு போகலாம். நண்பர்களே, இங்கே சுற்றி இருக்கிற அழகெல்லாம் பாருங்க. இந்த அழகெல்லாம் பார்த்தோம்னா ஒரு நாள் போறதே தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு மிக அருமையா. ஸோ இந்த கோவில்ல மாசம் சஷ்டி கார்த்திகை அப்போ பார்த்தீங்கன்னா விசேஷ பூஜைகள்லாம் நடக்குது. விசேஷ பூஜைகள் அப்போ அந்த மலை சுத்தி கோவிலை சுத்தி சப்பரம் வரும். ஸோ அதுல அன்னதானமும் கொடுக்குறாங்க. ஸோ கார்த்திகை மாதம் இங்கே ரொம்ப ஸ்பெஷல் நண்பர்களே. அதாவது கார்த்திகை மாதம் இல்லை, மாதம் வருகிற கார்த்திகை தினம், அதாவது திருவாதிரை அந்த மாதிரி வர்ற இதுல கார்த்திகைன்னு சொல்லுவாங்க இல்லையா. கார்த்திகை சஷ்டி அந்த மாதிரி இதில் கார்த்திகை மிக விசேஷமா இருக்கும். இயற்கை காட்சிகள்லாம் பார்க்கும்போது உங்களே மறக்கிற மாதிரி ஒரு அனுபவம் நண்பர்களே.
இந்த இயற்கை காட்சிகளுக்காகவே இந்த வீடியோவை படம் எடுக்கிறோம். கிட்டத்தட்ட இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில இருக்கும்போது மிக மிக அருமையான ஒண்ணா இருக்கும். பார்க்க பார்க்க மனசு லயிக்கக்கூடிய அளவுல அந்த அமைப்பு இருக்கும். அந்த காட்சியெல்லாம் அந்த சைடு உள்ள போயிடுமா? நண்பர்களே, இது பாருங்க, இந்த மலைகள் அங்கங்க இருக்கிற மாதிரி நம்ம ஊருக்குள்ள தான் இருக்கிறோம். பட் ஆனால் எந்த அளவுக்கு மலைகள், மலைகளை சார்ந்த தோட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு வனப்போடு, இயற்கை வனப்போடு இருக்கு பாருங்க. அதுல ஒரு குளமும் சேர்ந்து இருக்கு. அதுக்கு எடுத்து அடுக்கடுக்கா இருக்க மலைகளை பாருங்க. அதற்கு இடையில சின்னதா தெரியுற வீடுகளை பாருங்க. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுது, நம்ம பெருசா நினைச்சிட்டு இருக்கிற வாழ்க்கை ஒரு கொஞ்ச தூரத்துல இருந்து பார்க்கும்போதே ரொம்ப சின்னதா தெரியுது. இது தாண்டி மேல நீங்க ஃபிளைட்ல பறக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்மீகத்துல கிடைக்கிற அனுபவம் உங்களுக்கு நேச்சரா கிடைக்கிற மாதிரியே தெரியும் இல்லையா? நம்ம எவ்வளவோ பெருசா நினைச்சிட்டு இருக்க விஷயமெல்லாம் ரொம்ப சின்னதா இருக்கு. அதை விட பெரிய உலகம் இருக்கு அப்படி சொல்லிட்டு தெரியும்ல. அதெல்லாம் வந்துட்டு நம்ம உணர்றதுக்கு நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் கேட்கணும், பெரியவங்கள்ட்ட பேசணும், புத்தகங்களை படிக்கணும். அதிகபட்சமா ஆன்மீக நிலையில கொஞ்சமாவது பயணிக்கணும் நண்பர்களே. அதுதான் வாழ்க்கைக்கு நம்ம வாழ்க்கைக்கு அர்த்தம். அதை தாண்டி மற்றவங்களுக்கும் பயன்படும் அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து சொல்றோம். நம்மளே இப்போ முருகன் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். முருகன் கோவில் இப்போ என்ட்ரன்ஸ்ல நிக்கிறோம். பாத்தீங்களா நண்பர்களே, இதுதான் முருகன் கோவில். இந்த தைத்திருநாள்ல முருகனை தரிசிக்கிறது மிகப்பெரிய ஒரு வரமா நினைக்கிறேன் நண்பர்களே. நண்பர்களே, இந்த தரிசனம் கிடைக்கிறதுக்கு நான் எந்த பிரிவில் என்ன புண்ணியம் செய்திருக்கனோ தெரியல நண்பர்களே. நண்பர்களே, இப்போ நம்ம முருகனை பார்த்து ஒரு திருப்புடல் படிக்கிறோம். சரண கமலாலயத்தை அரணிமிட நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடக சட மூடமட்டி பவவினகிலே ஜனித்த தமியன் மிடியால் மயக்க முருவேனோ. கருணை புரியாதிருப்பது என்ன குறை இவ்வேளை செப்பு கைலை மலைநாதர் பெற்ற குமரோனே. கடக புய மீதி ரத்ன மணியணி பொன் மாலை சிச்சை கமழும் மணமார்கடப்ப மணிவோனே. தருணம் இதுதானையா யாமிகுத்த கணமதுரு நீள் சௌக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு. தகைமை சிவஞானம் முக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நீத்த வடிவேலா. அருணதள பாதபத்மம் அதுனிதமோ மேதுதிக்க அரிய தமிழ் தான் அளித்த மயில் வீரா. அதிசயம் அநேகமுற்ற பழனி மலை மீதுதித்த அழகர் திருவேரகத்தின் முருகோ. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, நாதகிரி மலை முருகனுக்கு அரோகரா. நண்பர்களே, இதுவரைக்கும் இங்க வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. மகிழ்ச்சி உண்டாகட்டும் எல்லோருக்கும் எப்போதும்.